ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் விஜய் எடுத்த அந்த சீர்பூரெல்லாம் அந்த சாரதம்மா எடுத்துக்கிப்பா சொல்லுது. இந்த சாரதம்மா வந்து இந்த கான்ட்ராக்ட்லேயே தொங்கிக்கின்னு இருக்குதே தவிர அது பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போனாலும் பரவாயில்ல, அதோட பிடிவாதம் தான் பெருசாக இருக்குது. பொண்ணை பற்றி யோசிக்கலை. பொண்ணை பற்றி யோசிந்தா இவ்வளோ ஜனங்கள் மத்தியில் நான் சொல்லட்டமா, யாருக்கும் உண்மையை தெரியாது, நீ செய்த காரியத்தை சொல்லட்டமான்னு சொல்லுது. இந்த கான்ட்ராக்ட் விஷயம் மட்டும்தான் இந்த அம்மாவுக்கு படுதே தவிர பொண்ணு தானே பணம் வாங்கிக்கின்னு கல்யாணம் பண்ணால் அது பெருசாக தெரியலையா? பொண்ணை சொன்னால் பாரு பணத்துக்காக இந்த பொண்ணு எப்படிலாம் நடிச்சுக்கிறாரு ஊர் உலகம் பேசாதா? அந்த அம்மா அதை புரிஞ்சிக்கல. அது பிடிவாதம் பெருசாக இருந்து விஜயை கேவலமாக பேசுது. ரொம்ப விஜயோட கேரக்டரை மட்டம் தட்டிடுச்சு. வருஷ பொருளெல்லாம் எடுத்துக்கின்னு போங்க தான் எல்லோரும் எடுத்துக்கின்னு போகிறாங்க. அதுலேருந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸை தெரியாமல் காவேரி எடுத்து வச்சுக்கிறா. காவேரி இவ்வளோ அமைதியாக இருக்கிறதும் நல்லது இல்லை. காவேரியோட கேரக்டரே சரி கிடையாது. இதில் இந்த இடத்துல வந்து பேசணும். எவ்வளோ ஒரு போல்டான பொண்ணு, ஒரு சரியான பொண்ணு, சரியாக முடிவு எடுக்கிற பொண்ணு, எல்லாருக்கும் நல்லதை சொல்கிற பொண்ணு வந்து வீட்டுக்காரனை இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க. இந்த ஒரு இடத்துல பேச வேணாம்னு சொல்லலாமே. அவ்வளோ ஒரு அம்மாவுக்கு பயப்பட வேண்டியது தான். அதுக்காக வீட்டுக்காரை விட்டு கொடுத்துடலாமா? ரொம்ப விட்டு கொடுத்துட்டு ஆள் இல்லாத போய் கட்டி பிடிச்சின்னு முத்தம் கொடுக்குறதுலாம் நியாயமா? இப்படி தான் பண்ணுறா காவேரி. இந்த இடங்கள்ல காவேரியோட சரியாக இல்லை. இதுக்கு தவறாக தெரியுது. நம்ம விஜய்க்கு தாத்தா பாட்டி நிறைய அட்வைஸ் சொல்கிறாங்க. இப்படிலாம் செய்து தான் நீ உன்னோட கேரக்டரை புரிய வைக்கணுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குறா, வேணாண்டா வந்துடுறான்னு. இல்லை, நான் அவங்களே ஏற்றுக்கிற வரைக்கும் நான் அவங்களுக்கு புரிய வைப்பேன், என்னை நல்லவனே ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப நம்பிக்கையாக சொல்கிறாரு. நம்பிக்கையாக இருங்க விஜய். ஆனால் இவ்வளோ இறங்கி போகணுன்ற அவசியம் கிடையாது. அந்த அம்மாவே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஃபீல் பண்ணாத போது நீ ஒரு ஆண்மகன் கெத்தாக இருக்கலாம் இல்லை, நீ ஏன் ரொம்ப இறங்கி போகிற? அடுத்ததாக வந்து குமரனோட அம்மாலாமும் இந்த கான்ட்ராக்ட் விஷயம் தெரிஞ்சு செமையாக திட்டுறாங்க காவேரியை. காவேரி பண்ணதும் தவறு தான், ஆனால் அது வருஷத்தோடு முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் விஜய் எவ்வளோ ஒரு அன்பம் பாசமும் கொட்டினார்னு அந்த குடும்பத்துக்கே தெரியும். ஆனால் நன்றி கெட்ட தனமாக தான் அந்த குடும்பம் இருக்குது. அடுத்து என்ன நடக்குதுன்னு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாய் பாய்.